சாமி முடியலடா. ஃபைனலாக வந்து ஏற்காடு வந்து இறங்கி கை டிரைவுக்கு வந்துட்டோம். இங்கே புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். மது அருந்துவால் உடனது கேடு, உயிரை கொள்ளும். கேஸ் வாட்டர் வாஷ்லாம் பண்ணி காலேருந்து அலைன்மெண்ட்லாம் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. தோ வச்சிடலாம். ஏன் பேக் போட்டேன் உள்ள. வடா வீட்டில் என்ன போய் சொல்லிட்டு வந்த வடா? வீட்டில் என்ன போய் சொல்லிட்டு வந்த? ஆளுக்கு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இவர் தான் அந்த காரை ரெடி பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணுறாரு. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம். அவர் காருக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஸ்பான்சர் இவர் தான், எங்கள் டீம் ஸ்பான்சர் இவர் தான். ஒரு கோடி. ஓ இந்த மாதிரி அந்த பில்லு கிளிக்கு இவர் யாரு? இவர் யாரியா? அவர் தான் வந்து இது டயர் மேனேஜர். 3D பிளாக்ல வரதெல்லாம் புதுசாக மாற்றி விற்கிறாரு. வீட்டில் நீங்கள் என்ன போய் சொல்லிட்டு வந்தீங்க? அட்வைசர் டயர் அட்வைசர். போக சொன்னதா சண்டே வருது. அப்படியா? உண்மையை சொல்றதா அடிச்சு பிடிச்சு வரும். உண்மை சொல்ல டைவர்ஸ் வருது. ஸோ ஒரு வழியாக வந்து மார்னிங் வந்து நாங்கள் ஏற்காடு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ கிளைமேட் பார்த்து ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா கிளைமேட்லாம் வந்து நல்லாவே இருக்குது. சில்னஸாக, ரொம்ப சில்னஸாக இருக்குது. ஓட்டு ஆண்டோம். யாரடா உனையா இங்கேருந்து வியூ பார்க்குறியாடா? வியூ தான் பார்த்துட்டு இருக்கமே. நிக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதான் என் பிரச்சனை. நித்தில அவன் இப்போ இறங்கியா நான் போயிடலாம். அவன் எப்பவும் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறது. ஸோ மார்னிங் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏற்காட்டில் இறங்கிட்டு காலை வச்சோன்னு நல்லா சில்னஸ் தெரிஞ்சுது. ஏன்னா இங்கே வந்து டவுனு தான், இங்கே ரொம்ப பெருசாலாம் இல்லை. சில்னஸ் கொஞ்சம் ஓரளவு நார்மலாகவே இருந்தது. ஸோ பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க கொஞ்ச நேரம். இங்கே நாங்கள் கீழே இருந்து ஒரு ஸ்டெப்பாக கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏற ஆரம்பிச்சோம் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் மிஸ்ட்லாம் வந்து பலமாகவே தெரிஞ்சுது மிஸ்ட் எங்களுக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் மிஸ்ட்டு தான் இருந்தது. போக 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 ஒரு 10 அடிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. நாங்கள் ஐபிஎம் போட்டு காரை வந்து ஓட்ட ஆரம்பித்தோம். எந்த டைமும் இப்படி இருக்காது. ஆனால் பட் இந்த டைம் என்னென்னா, ஸோ மழை பெய்யும்ல, அதுமாரி இருந்தது எல்லாமே வந்து அந்த மிஸ்டுலாம். பட் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. 9 மணியே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாக் இருக்குது. இந்த பஸ்ஸு பின்னாடி நாங்கள் ஒரு ½ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டிரைவர் வந்து என்ன சொல்கிறாரு தெரில. ஆண்டோ என்ன சொல்கிறேன்? ஆண்டோ பஸ்ஸில் போய்ட்டுன்றான். அதான் ட்ரை பண்ணுகிறேன். நம்ம பக்கத்தில் வந்து தூங்கின்னு வர இருக்காரு. இங்கெல்லாம் இப்போ கண்ணே தெரில. இங்கெல்லாம் ஐபிஎம் போட்டு ஓட்டு வண்டிய இல்லையா? புரியல. ஸோ ஃபைனலாக வந்து ஏற்காடு வந்து இறங்கிட்டோம். ஸோ இந்த ரூட்டு வந்து ஒரு 10 மீட்டருக்கு மேலே ஒன்றுமே தெரிய மாட்டுது. கிளைமேட்டும் பலமாக இருக்குது. நான் மார்க்கெட் வந்திருக்கேன். தேவையானது எல்லாமே வாங்கிட்டு போகலான்னு இருந்தாங்க. நான் உள்ளே ஃபாரஸ்ட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போக போகிறோம். ஸோ அது பிஃபோராக வந்து எல்லாமே கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடலான்னு வந்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஜங்ஷன் பார்த்தோன்னா 4-வே ஜங்ஷன். ஸோ 4-வே ஜங்ஷன் பார்த்தோன்னா எந்த வழின்னே தெரியல, அப்படி இருக்குது. ஸோ பேசுகிறதுக்கும் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் அவ்வளோ குளிராக இருக்குது கிளைமேட்டு. ஸோ இந்த வண்டியே தெரிய மாட்டுது, அப்படி இருக்குது. குளிர் தாங்களடா சாமி. இந்த வர எங்கே கை இதான் நீ சொன்னது ஐயா. அதுக்குள்ள வந்துட்டு போய் நம்ம. ஆமாப்பா, குளிர் தாங்க முடியல. பரவாயில்ல, திடீர்னு வரான் என்ன நைட்லாம். பார்த்துக்க மக்களே, வந்திருக்காம பாருங்க. எப்படி இருக்கு ஆண்டோ டிராவல் பண்ண? இவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 7 மணிக்கு வண்டி எடுத்தாரு. காலைல 9 மணி நேரம் வண்டி ஓட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ரு வாயை தந்தானே பேசினதே தெரியும். வாயை திறக்க முடியலன்றீங்களா அந்த குளூர்ல? வாய் திட்டியா? ஓ கையில பயணமும் ஒருத்தருது. எங்கேயா இப்ப ரூட்டு மாற்றமானா? எங்கே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எங்க ரூட்டு மாறு? இல்ல கரெக்டா போயிட்டு இருக்கோம். கரெக்டா போயிடும். மார்க்கெட்டா இது? மார்க்கெட் கண்ணே தெரிய மாட்டேங்குது. மார்க்கெட்ன்ற
இருங்க ஓகே சார் மார்க்கெட் என்று எது மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட் கண்ணே தெரியலையாங்க இவ்வளோ 10 மீட்டருக்கு மேல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டுது எவ்வளவு பெரிய மார்க்கெட் இது டேய் ஆமா கரெக்ட் தான் 10 மீட்டருக்கு மேல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டுது டேய் இன்னும் மார்க்கெட் போனே பஸ் ஸ்டாப் அது ஏய், காய்கறி மார்க்கெட் போய் தொலைஞ்சிச்சு பைத்தியம் சொல்லி தொலைங்க வாயில வச்சிருக்கேன் எனக்கு ஒண்ணு தெரியல வடா நம்ம நிறுத்தி கறிலாம் வாங்க போறியா அது அங்க இருக்குதியா இது எங்க ஒரு காய்கறி மார்க்கெட் பெருசு போச்சு எனக்கு தெரியல அங்க இருக்க மார்க்கெட் நம்ம கச்சா வாங்கணும் நாப்பர்காலியா வண்டி நிறுத்திட்டு அது என்ன போட் ஹவுஸ் வந்து என்ன சொல்றது என்ன யார் அவனுங்களா இங்கேயா போயிட்டு வரானுங்க மொத்தமா பாரியா ஞாயிற்றுக்கிழமை எங்கேயா போறீங்க போட் ஹவுஸ் வந்திருக்கும் ஏன்னா ஆக்சுவலி அல்லோடு கிடையாது இன்னும் 12 மணி மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க அப்புறம் ஃபாகெல்லாம் பயங்கரமாக இருக்குது மிஸ்ட்டு ஓவராகவே இருக்குது சாமி முடியலடா சாமி அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த கிளைமேட்டு பார்த்தோன்னா பக்கத்தில் கடை என்னன்னு தெரியல வண்டி வரதுன்னு தெரிய மாட்டுது ஸோ நம்ம பசங்க மார்க்கெட்டு எங்கே இருக்குன்னு தேடிட்டு போயிட்டுருக்காங்க நானும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் ஸோ டிரைவரை வந்து லாக் பண்ணிட்டு வந்துட்டாரு எங்கே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு எங்கே போகிறாரு தெரில உன்னை விட்டு சென்னை போய் தான் பார்க்குறேன் இதோ வரேன் ஓகே சார் ஜாப் ஜாயின் பண்ணிட்டியாண்ணா எவ்வளவு போட்டு கொடுத்தேன் எவ்வளவு போட்டு கொடுத்துருங்க அவ்வளோதாண்ணா பில் போட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது என்ன மெனு இன்னைக்கு இன்னைக்கு காலையில் வந்து டிஃபன் போட்டுட்டு இப்போ நான்வெஜ் என்ன இருக்குதோ அதை பண்ணிடலாம் சரி மதியானத்துக்கு ரைஸ் சாம்பார் கறி குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிடலாமா மாறிலே நிற்கும் அப்போ வந்து அடியில் எதாவது நிற்கிற மாதிரியா ஏற்காடு ஊராட்சி ஒன்றியம் பேருந்து நிலையம் இது பஸ் ஸ்டாண்டு ஸோ கேப்டனுக்கு இங்கே சின்ன பலமான கட் அவுட் வச்சுருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே கேப்டன் வந்து சென்னை ஒண்டி இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹீரோ தான் அவர் 10 மீட்டர் தான் போயிருப்பாங்க ஆளவே காண பசங்க எங்கே போனாங்கன்னு தெரில ஏதோ கடை சிக்கன் மட்டன் பார்த்துக்கு போயிருக்காங்க பேசக்கூட முடியல ஏன்னா அவ்வளோ கிளைமேட் வந்து அப்படி இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து இப்படி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஸோ அப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கே வரது பார்த்தா மே மாதம் பெட்டராக இருக்கும் ஜனவரி டிசம்பர்லாம் ரொம்ப கஷ்டம் ஃபைனலாக வந்து சிக்கன் கடையை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு சிக்கன் வெட்டிட்டு இருக்காரு ஒரு வழியா வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லை நீங்க பேசுறது கேட்காது நான் பேச வேண்டியதான் கேட்குவோம் அந்த காய்கறி காட்டுறா நாங்க இப்ப பேச போனா கமெண்ட்ல பேசிக்கிறோம் இப்போ உண்மை வராத கமெண்ட்ல நாங்க பேசுவோம் அப்புறம் கேளுங்க ஸோ ஏற்காடுலேருந்து நாங்கள் இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம் அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க முளவி ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அது எப்படி இன்டீரியர் ஃபாரஸ்ட்டு ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரில சரி நான் வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவு கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா அதை மூஞ்சி கவர் பண்ணி மெயின் ரோட்லேருந்து நாங்கள் 4 வீலர் டிரைவுக்கு வந்துட்டோம் இங்கே ஸோ இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸு டிம்முன்னு கேட்குது காருக்குள்ளே ஸோ ஒரு வழியாக வந்து நாங்கள் எங்களோட ப்ரைவேட் பங்களாவுக்கு இங்கே வந்துட்டோம் ஸோ இதுவில் தான் ஸோ வாட்ச்மேன் கால் பண்ணியிருக்கோம் ஸோ அவர் வந்துட்டுருக்காரு இல்லை ஸோ இங்கே மொபைல் வந்து எந்த மொபைலும் வந்து சிக்னலே இல்லை இங்கே ஸோ ஒரு வழியாக அண்ணன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு ஸோ உள்ளே போகலாம் வாங்க ஒரு வழியாக காரம் மேலே எடுத்து பார்க் பண்ணிட்டோம் உள்ளே போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் டைம் வரும் ஸோ நல்லா செட்டப்ஸ்லாம் நல்லா வீட்டுக்காக பண்ணியிருக்காங்க இது நம்ம ஃப்ரெண்டோட ப்ரைவேட் பங்களா இது ஸோ இங்கே வந்து ஒரே ரூமு ஒரு கிச்சன் ஏன்னா குளிக்கிறதுலாம் இங்கே தேவைன்னு நினைக்கிறேன் இந்த கிளைமேட்டில் ப்ளஸ் இதுக்கு பேக் சைடு வந்து கார்டன் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம தங்க போகிற ரூமு இதுதானே கரெக்டு தானே ஆமாம் ஆமாம் ஓகே ஸோ அவர் ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம கார்டன் ஏரியாவை பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு ஸோ கார் பார்க்கிங் பண்ணியாச்சு ஸோ பிளேயிங் ஏரியா
ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்தால் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்கும் போல இந்த பிளேஸ் நல்லாவே இருக்கு. ஸோ இது சிட்டிலேருந்து எப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்கும் அந்த பிளேஸு. ஆனால் சரி ரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, வாங்க ரூமுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். மூச்சு விடும் போது வாயிலேருந்து ரொம்ப புகை வீடியா. ஆனால் இது என்ன செட்டப்னாரு இங்கே ஸோ ப்ரொஜெக்டர் வச்சு இங்கே படம் பார்க்கலாம். ஸோ அந்த செட்டப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மேலே ப்ரொஜெக்டரு, அங்கே தேட்டர் செட்டப்ஸு, நம்ம மொபைலை வச்சு என்ன படம் வேணால் பார்த்தோம்னா வைஃபை கனெக்ஷனும் இருக்குது. ஸோ வாங்க ரூமுக்குள்ளே போகலாம். உண்மையாவே ஸோ இங்கே வந்து பியூரிஃபை வாட்டர் ப்ளஸ் கிச்சன். ஸோ நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா வித பாத்திரம் எல்லாமே இருக்கு. ஃப்ரிட்ஜு ப்ளஸ் ஏன்னா ஒரு வேல்யூபிள் திங்ஸ் வைக்க இதுதான் வந்து ஒரு சின்ன ரூமுங்க. ஸோ இதுக்குள்ளே தான் ப்ளஸ் கிச்சன் ப்ளஸ் இங்கே தான் வந்து தங்கணும். ஸோ அப்புறம் இந்த பாத்ரூம் ஸோ அதெல்லாம் வந்து வெளியே இருக்கு. ஸோ மற்றபடி ஒரு 2-3 நாள் தங்கறதுக்கு ஒரு ஃபேமிலி வந்தால் ஒரு நல்ல பிளேஸாக இருக்கு. ஓகே ஓகே மற்றதெல்லாம் நம்ம போய் பேக்லாம் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் எல்லாமே. சரி இவருனா ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெனு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டனி அண்டு மகேஷ். வடன்னு சொல்கிறேன் மகேஷ். என்ன மெனு இன்னைக்கு சொல்லுங்கள். செத்து போன கோழி, அப்புறம் வெங்காயம் தக்காளி. மகேஷ் சொல்லுங்கள் என்ன மெனு. சிக்கன் செமி கிரேவி வித் தோசா ப்ளஸ் நெத்திலி ஃப்ரை. ஓகே ஸோ டைம் வந்து 10 மணி ஆயிடுச்சு. இந்த குளூரில் வந்து நாங்கள் கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனியில் வீடியோ போட்டு எந்த வீடியோ இல்லை அதுக்கு கமெண்ட்டில் வரும் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறோம். டான்ஸ் ஆன வீடியோ வந்து இது இருக்கும். கமெண்டில் போடுவாங்க. ஸோ நியூ இயரை வெல்கம் பண்ணுறது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கேம்ப் ஃபயர் ப்ளஸ் இப்படியே ஒரு வழியாக எல்லா செட்டப்பை ரெடி பண்ணிட்டோம். நியூ இயரை வெல்கம் பண்ண வெயிட் பண்ணியிருந்தோம். அதே சமயம் நாங்களும் வந்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ண ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு கேம்ப் ஃபயர் அந்த குளிருக்கு எதமாக ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்யூ கை